ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என் பொண்ணு அந்த ஃபோனுக்கு ஹெட்செட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சிக்கிறதுக்காக ஒரு கூடை மாதிரி போட்டு கொடு மம்மி அப்படின்னு கேட்டாங்க. அதனால் சரி எந்த மாதிரியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்னெட்டிக் பின் அமேசானில் வாங்கினேன். இது சின்னதாக ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. நீங்கள் பர்த்டேக்குலாம் ரிட்டன் கிஃப்டாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கொலு டைமில் கூட ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 2 3 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. 3 அடியில் 5 ஒயர் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது சிவன் கண்ணில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 1 அடி மட்டும் அளந்து அந்த கட் பண்ண ஒயரை மடிச்சுக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் 1 அடி தான் எடுக்கணும். அந்த 1 அடி அளந்துருந்தோம்ல, சின்ன ஒயராக இருக்குல்ல, அந்த அளவு அளந்து அது மேலே இதை மாட்டணும். இப்படி மாட்டிட்டு கீழே இருக்கிற அடிப்பக்கத்து ஒயரை மேலே விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயரை மேலே வைங்க. அதே மாதிரி சைடுலையும் அடியில் அளந்து விட்டோம்ல 1 அடி, அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தா ஒரு நாட் கிடச்சிரும். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா 1 அடி தான் இருக்கணும். அது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாருங்கள், கீழேருந்து இப்படி மேலே தள்ளி விட்டு 1 அடி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் 1 அடியும் கீழே மீதி ஒயர் இருக்கும். அதாவது 2 அடி பக்கம் கீழே இருக்கும். சைடில் 1 அடி இருக்கணும் இடது கை பக்கம். வலது கை பக்கம் நம்ம கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் இருக்கும். இப்போ இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். அடுத்தது மேலே போகிற ஒயர் 1 அடி அளவு அந்த மாதிரி அளந்து அதை பாருங்கள் இப்படி மடித்து பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த இடது கை பக்கம் வர மாதிரி இப்படி மடித்து வைக்கணும். அடியில் வச்சுக்கிட்டு அந்த ரன்னிங் ஒயருக்கு அடியில் வச்சுக்கோங்க. அந்த ஹோல்ஸ் பாருங்கள் அப்படி தெரியணும். இப்போது அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். திருப்பியும் ஒரு டைம் பாருங்கள், மடித்து காட்டுறேன். இந்த மாதிரி எஸ் மாதிரி வரணும். அந்த மாதிரி போட்டுட்டு இப்படி மேலேருந்து இப்படி கீழே இழுங்க. இழுத்துட்டு அந்த அடிப்பக்கத்து ஒயரை இடது கை பக்கமாக எடுக்கணும். அந்த வலது கை பக்கம் வரக்கூடாது. உள்பக்கமாக அந்த மாதிரி எடுத்து அடியில் இருக்கிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளார விட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு சிவன் கண் நாட் கிடச்சிரும். அதாவது அந்த சாதா முடிச்சு போடுறதுக்கும் இந்த சிவன் கண் முடிச்சு போடுறதுக்கும் அப்படியே இது ஆப்போசிட்டில் போடுற மாதிரி வரும். அந்த ஒயருங்களை பக்கம் பக்கமாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது 3வது ஒயர் எடுத்துட்டேன். மேலேருந்து அந்த அளவு அளந்து அதை அப்படி பின்பக்கம் மடிச்சுக்கிட்டு அடுத்தது சாதா முடிச்சு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அது மேலே கட் பண்ண ஒயரை மாட்டணும். மாட்டிட்டு இந்த மாதிரி சாதா நாட்டு போட்டாச்சு. பேசிக் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒரு சாதா, ஒரு சிவன் கண், ஒரு சாதா, அடுத்தது சிவன் கண், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இப்போ 4வது ஒயரு மேலேருந்து அளந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வச்சுட்டு சிவன் கண் போட போகிறேன். இந்த மாதிரி எஸ் மாதிரி இசட் மாதிரி தெரியணும். திரும்பவும் பாருங்கள், இந்த மாதிரி எப்படி சுருட்டி விட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி விட்டுட்டு இதை அப்படியே இழுத்துட்டு இந்த பக்கம் இடது கை பக்கமாக அதை எடுக்கணும். அடி ஒயரை எடுத்து அந்த லூப்புக்குள்ளார விட்டு இந்த மாதிரி இழுங்க. இப்போது சிவன் கண்ணாட்டு ஒன்று போடும்போது இந்த மாதிரி பக்கமாக வரும். சாதா முடிச்சு போட்டால் கொஞ்சம் தள்ளி இருக்கும் கேப்பு மேலே போகிற ஒயருக்கு. அடுத்தது 5வது ஒயரு, அது சாதா. அதாவது ஒரு சிவன் கண் ஒரு சாதான்னு மாற்றி மாற்றி போடணும். இப்போது லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம 1 அடி அந்த சைடில் விட்டுருந்தோம்ல, அந்த 1 அடி அளவு அளந்து அதை கட் பண்ணி விடணும். அளந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லைன் போடலாம். அடுத்த லைனுக்கு ப்ரௌன் கலர் ஒயர் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த சைடில் போகுதில்ல, அந்த அளவு அளந்துக்கோங்க. இப்போ சிவன் கண் போடணும். ஏன்னா முன்னாடி சாதாவில் ஆரம்பித்தோம். இப்போ அடுத்தது 2வது லைனு சிவன் கண்ணில். இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மேலே போகிற ஒயரை இடது கை பக்கமாக மடிச்சுட்டு இந்த ஒயரை எஸ் மாதிரி வளைச்சி அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இழுத்தாக்க இந்த மாதிரி வந்துடும். திரும்ப அடுத்தது சாதா போடணும். 2வது. அடுத்து 3வது சிவன் கண்ணாட்டு பாருங்கள். மேலே போகிறத இப்படி இடது கை பக்கமாக மடித்தாச்சு. மடிச்சுட்டு இதை வளைச்சி அதுக்குள்ளார விட்டுட்டு கீழே இருக்கிறத அந்த ஹோல்ஸ்குள்ளார விடணும். அடுத்தது சாதா. லாஸ்ட்டில் சிவன் கண். ஒரு சாதானா ஒரு சிவன் கண் அந்த மாதிரி முடிகிற மாதிரி போடணும். அதே மாதிரி நம்ம லைன் ஆரம்பிக்கும் போதும் ஃபஸ்ட்டு சாதாவில் ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பித்தோம். அதனால் 2வது லைன் சிவன் கண்ணில் ஆரம்பித்தோம். இப்போ லாஸ்ட்டில் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அளந்து கட் பண்ணியாச்சு. இப்போது அடையாளத்துக்கு அந்த ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னு தெரியணும், அந்த ஒயர் ஜாயின் பண்ண இடம்.
அதுக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது 3வது லைன் போடுறோம். அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே சிவன் கண்ணில் ஆரம்பித்ததுனால இப்போ சாதாவில் ஆரம்பிக்கணும். அடி ஒயரை அந்த பாருங்கள் அது மாதிரி விட்டு இந்த மாதிரி எடுத்தால் சாதா முடிச்சு வந்துடும். இப்போ அடுத்தது சிவன் கண். அந்த கேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு மாதிரியே தெரியும். சாஞ்சி ஒரு கண் மாதிரி தெரியும். அடுத்தது அதுக்கு மேலே நீட்டமாக கண் இருக்கிற மாதிரி இருக்கும். போட போட உங்களுக்கு பழகிடும். இந்த மாதிரி குட்டியாக ஃபஸ்ட்டு போட்டு பழகுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து கேப் ரொம்ப தெரியாது. நெல்லிக்காய் முடிச்சு சிவன் கண் கூட இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு அந்த கேப் வந்து சின்னதாக இருக்கும். பாருங்கள் 2 லைன் போட்டு அளந்து கட் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே திருப்பிக்கோங்க. அடுத்த பக்கம் அந்த முடிச்சு அதுக்கு தான் அடையாளத்துக்கு போட்டு வச்சுக்க சொன்னது. இப்போ கீழே 2 லைன், இந்த பக்கம் 2 லைன் போட்டோம்ல, அது மாதிரி அந்த முடிச்சிக்கும் நடு லைனுக்கும் 2 சைடும் போடணும். அந்த சைடு பாருங்கள் ஏற்கனவே அது சாதாவில் இருந்துச்சுன்னா இப்போ சிவன் கண்ணில் ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரியே போட்டுருங்க. பாருங்கள் அந்த முடிச்சிக்கும் இந்த சைடு 2 லைன், அந்த சைடு 2 லைன், மொத்தம் 5 லைன் போட்டாச்சு. இப்போது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. தென்னங்குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி சொருகிக்கலாம். ஏன்னா அது சின்னது, 5 நாட்டு தானே போட்டிருக்கோம், 5 முடிச்சு தான் போட்டிருக்கோம். அதனால் அது கூட நல்லா நிற்கிறதுக்காக இந்த மாதிரி தென்னங்குச்சி சொருகிக்கோங்க. அதை நான் வாயில் சொல்லிட்டு விட்டாக்க எப்படி சொருகிறதுன்னு காமிங்கன்னு கேட்குறாங்க. அதனால தான் இது வந்து சாதாவில்னா ரொம்ப ஈஸியாக சொருகிட முடியும். இது வந்து சிவன் கண்ணுங்கிறதுனால ஒன்று மாற்றி மாற்றி இருக்கும் அந்த கேப்பு. அதனால் அதை கொஞ்சம் அப்படி பார்த்து சொருகி விட்டுருங்க. ஒரு லைன் விட்டு ஒரு லைனில் சொருகுனா போதும். நல்லா டைட்டாக அது சொருகுனதுக்கப்புறம் ஒயருங்களை இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக இப்படி இருக்கும், அவ்வளோதான். இப்போது எந்த பக்கம் ஒயர் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் ஆரம்பிங்க. பாருங்கள் இந்த சைடு தான் ஒயர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த நீட்டமாக 2 அடி இருக்கும்ல அந்த ஒயரு, அந்த பக்கம் அதிகமாக இருந்துச்சுல அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 4 மூலையிலையும் ஒரு ஒயர் மட்டும் ஜோடி இல்லாமல் தனியாக இருக்கும். மற்றது எல்லாமே 2 ஜோடியாக இருக்குது பாருங்கள். அந்த ஒன்று மட்டும் தனியாக இருக்குது. அதே மாதிரி 4 சைடுலேயும் ஒன்று தனியாக இருக்கும். அதுக்கு அந்த தனியாக இருக்கிற ஒயர் அளவு அளந்து கீழே சொருகிற அளவுக்கு ஒயரு வச்சு கட் பண்ணி சொருகி விடணும். ஜோடி ஒயர் ஒன்று சேர்க்குறோம். நம்ம நெல்லிக்காய் முடிச்சு கூடைக்கும் அந்த மாதிரி தான் பார்ப்போம் இல்லையா? கிராஸ் ஆகும்போது ஒன்று மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா போடுவோம். அது மாதிரி இப்போ இது வந்து 4 சைடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தனியாக நிற்கும், ஜோடியாக இல்லாமல் பக்கம் பக்கத்தில் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒயருங்களை அந்த லாஸ்ட்டு 5 நாட்லேயும் சொருகுங்க. சொருகிட்டு அந்த இடத்துல பாருங்கள் இப்போ அதையும் சேர்த்து நம்ம போடணும். அந்த மாதிரி வரும். இப்போ இந்த பக்கம் ஒன்று சொருகிட்டோம். 2வது சொருகிறத மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். பாருங்கள் அதே மாதிரி அந்த ஒயர் அளவு இப்படி அளந்துக்கிட்டு அந்த கீழே 5 நாட்டில் சொருகிற அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. உள்பக்கமாக மேலே வளவள பகுதி தெரிகிற மாதிரி பாருங்கள். அங்கே ஒன்று சொருகிட்டோம். இப்போ இது 2வது சொருகிட்டோம். இந்த பக்கம் பாருங்கள் 2 இருக்குது, ஒன்று மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். அந்த தனியாக இருக்கிற ஒயர் அளவு அளந்து மேலே போகிற ஒயர் அளவு இப்படி அளந்து கொண்டு வந்து கீழே வரைக்கும் சொருகி விட்டுருங்க. அந்த 5 நாட்டில் சொருகிற அளவுக்கு அந்த மேலே அளந்தது இல்லாமல் 5 நாட்டில் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுறணும். இப்போது இன்னும் ஒன்று சொருகணும் பாருங்கள். இன்னும் ஒரு சைடு, இந்த சைடுக்கு சந்தன கலர் ஒன்று. எது தனியாக நிற்கிதோ அந்த ஒயருக்கு மட்டும் ஜோடி ஒயர் ஒன்று சொருகிடுங்க. இப்போ பாருங்கள் 4 கார்னர்லேயும் இப்போ சொருகியாச்சு. அந்த ஒன்றா தனியாக இருந்ததுக்கு சொருகியாச்சு. இப்போ பார்த்தாக்கா எல்லா இடத்துலையும் 2 ஒயராக உங்களுக்கு இருக்கணும். பக்கம் பக்கமாக 2 ஒயரு. இப்போது 2வது ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு மேலே கூட போட ஆரம்பிச்சிட்டோம். 2வதுல போட்டாக்க சாதா முடிச்சில் ஆரம்பிக்கணும். ஜோடியாக இருக்கிறதுல 2வது ஒயரில் சாதா முடிச்சு போட்டு ஆரம்பித்தாச்சு. ஒரு சாதா நாட்டு போட்டுட்டு அடுத்தது சிவன் கண் நாட் போடுறேன் 2வது. அடுத்து 3வது வந்து சாதா. அடுத்தது சிவன் கண் நாட்டு.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒயர் சொருகியிருக்கோம்ல, அதையும் போடணும். ஒன்று மேலே ஏற்கனவே ஒயர் வந்தது, இன்னொன்று அதுக்கு ஜோடி ஒயர் ஒன்று சொருகுனது. பார்த்து போடுங்க. அந்த சொருகுனது இழுத்துக்கிட்டு வந்துடாமல் பார்த்து போடணும். ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க. அந்த சொருகுனது விலகிடாமல் பார்த்து போடணும். அந்த இடத்துல அந்த சொருகுனதையும் போடுறேன் பாருங்கள். அந்த மேலே போகிற ஒயர் போடுறது இல்லாமல் அந்த சொருகுனதையும் போட்டாச்சு. அதாவது ஒரு சிவன்கண் ஒரு சாதானா அந்த மாதிரியே வரணும் பாருங்கள். இப்போ அந்த இடத்துல ஜோடியாக வந்துருச்சு. இப்போ அப்படியே சைடில் இப்போ வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் சைடில் போகிற ஒயரையும் வரிசையாக அதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ சாதா ஒன்று போட்டிருந்தோம், அதனால் இப்போ சிவன்கண் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூலையிலையும் ஜோடியாக உங்களுக்கு ஒயர் அந்த சந்தன கலர் பாருங்கள் ஜோடி ஆகிடும். பாருங்கள், இங்கே ஆரம்பித்தோம், இப்படி வளைஞ்சி அப்படியே போட்டுக்கிட்டே வரோம். இப்போ எல்லா கார்னர்லேயும் நம்ம சொருகியிருக்கிறோம்ல அந்த ஒயர்களையும் விடாமல் போடணும். ஒரு சாதா ஒரு சிவன்கண், ஒரு சாதா ஒரு சிவன்கண், அந்த மெத்தடில் நீங்கள் அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. நம்ம சொருகின ஒயரையும் விடாமல் போடுங்க. அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. நான் அந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது, ஒரு லைன் முடிச்சுட்டு ரெண்டாவது லைன் போகிறதுக்கு அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்றத காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வந்துடுங்க. நான் அதை வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை உள்ளார சொருகி விட்டுறணும். அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு போட்டிருந்தோம். அதை வந்து அப்படியே லாஸ்ட் வரைக்கும் அப்படியே உள்பக்கமாக சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது கட்டோடு இருக்கிறத ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரை இப்படி மடித்து பாருங்கள், எப்படி வளைச்சி மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். ஆரம்பித்ததை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு பின்பக்கத்து ஒயரை இப்படி மேலே எடுத்துகிட்டு வாங்க. அந்த கேப்புக்குள்ளார பின்பக்கம் மடித்து வச்சுருந்ததை விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இப்படி முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இந்த லூப்புக்குள்ளார விடுங்க, அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு பாருங்கள், திரும்பவும் அதே மாதிரி இழுத்துடணும். இழுத்துட்டு இந்த ஒயர் உள்பக்கம் பாருங்கள் இருக்கும், அதையும் இப்படி இழுத்துருங்க. இழுத்துட்டா ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போது உள்பக்கத்தில் அந்த கட்டோடு இருக்கிறது இருக்கும், அதை அப்படி கேப்பில் இப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த ஜோடியாக இருக்குல்ல அந்த ஒயரில் அந்த கேப்பில் எடுத்துகிட்டு வந்து சாதா நாட்டு போடணும். பாருங்கள் நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. அதில் எடுத்துகிட்டு வந்து இப்போ ரெண்டாவது லைன் ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், கரெக்டாக அந்த கேப்பு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சாதா ஒரு சிவன்கண் அப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். இப்போ அந்த கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, அப்படியே ஜோடியாக இருக்கும் ஒயருங்க, பிரச்சனை இல்லை. இன்னுமே அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. திரும்பவும் ஒரு டைம் வந்து மூணாவது லைனை ஆரம்பிக்கிறதுக்கு ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு அதையும் காமிக்கிறேன். சுற்றிலும் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், போட்டுட்டு வந்தாச்சு. ரெண்டாவது லைனும் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றிலும் இப்படி போட்டுட்டு வந்துட்டேன். 1 2 ரெண்டாவது லைனும் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ மடித்து அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை என்ன பண்ணணும், இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். ஆரம்பித்ததை லூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது லைன் ஆரம்பித்தோம்ல, அதை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு திருப்பி கீழேருந்து மேலே அப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கேப்புக்குள்ளார பின்னாடி மடித்து வச்சுருந்ததை விட்டுறோம். மேலே போகிற ஒயரை அந்த கேப்புக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணினாக்கா உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது
சமமாக இருக்குது பாருங்கள். எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாமல் சமமாக ஆகிடும். இப்போது உள்பக்கத்தில் இருக்குல்ல அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு வரணும், இந்த ஜோடியாக இருக்கிற ஒயருக்கு கேப்பில் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி சைடில் வளைச்சி இப்படி மேலே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அந்த ஜோடியாக இருக்கிறதுல 2வது ஒயரு ஃபஸ்ட்டு விட்டுட்டு 2வது ஒயரில் சாதா முடிச்சு போடணும். போட்டுட்டு அடுத்தது சிவன் கண்ணாட்டு. இது 3வது லைன் ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரியே நீங்கள் அப்படியே ஒரு சாதா ஒரு சிவன் கண் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துட்டு மொத்தம் 5 லைன் இதே மாதிரி போடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம அந்த ஒரு அடி விட்டுருந்தோம்ல அந்த ஒயர் சொருகிற அளவுக்கு வர வரைக்கும் போடணும். நான் பாருங்கள் 5 போட்டுட்டு வந்துட்டேன். போட்டுட்டு வந்துட்டு திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும் அந்த கட்டோடு இருக்கிறத. இப்போ பாருங்கள் அதே மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுட்டு மேலே இருக்கிறத கீழே தள்ளிட்டு கீழே இருந்து மேலே இழுத்தாச்சு. பின்பக்கம் மடிச்சிருந்ததை அதுக்குள்ளார விட்டாச்சு. விட்டதில் அந்த மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளார விட்டு இந்த மாதிரி டைட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த பாருங்கள் இந்த கட்டோடு இருக்கிறது இப்படி நீட்டிகிட்டு இருக்குல்ல அதை உள்பக்கம் இப்படி இழுத்துடணும். சமமாக இப்படி முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போது அந்த கட்டோடு இருக்கிறத உடனே நீங்கள் கட் பண்ணிடுங்க. அதாவது சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். கீழே அந்த 5 நாட்டில் சொருகணும். 5 லைனில் சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகி விட்டுருங்க. இப்போ கட்டோடு இருக்கிறத நம்ம கட் பண்ணியாச்சு. லாஸ்ட் வரைக்கும் சொருகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து அந்த அதிகமாக இருந்துச்சுல்ல அந்த சைடு விட்டுட்டு அந்த 6 ஒயர் ப்ரௌன் வந்து அதிகமாக இருக்குது. அந்த 6ஐயும் விட்டுட்டு மீதி 3 பக்கத்துக்கும் சொருகி விட்டுறணும். எப்படி சொருகணும்னா 2வது லைன்லேருந்து சொருகணும். இது வந்து சிவன் கண்ணுங்கிறதுனால பாருங்கள் இப்படி ஒரு பக்கம் இந்த கை பக்கத்துலேருந்து 2வது லைனில் விட்டேன். திரும்பி இந்த பக்கம் பார்த்து சொருகணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கை விடணும். இடது கை பக்கம் பார்த்து ஒரு டைம் வலது கை பக்கம் பார்த்து ஒரு டைம்ங்கிற மாதிரி ஒரு லைனாக. அதாவது 2வது லைனில் சொருக ஆரம்பித்து கீழே வரைக்கும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுறணும். இப்போ 3 பக்கமும் சொருகியாச்சு. இப்போ இந்த தென்னங்குச்சி சொருகிக்கிறேன். இல்லைனா அது வந்து ஷேப்பு வந்து சதுரமாக நமக்கு தெரியாத மாதிரி இருக்குது. அதனால் தென்னங்குச்சி சொருகிக்கலாம். நீங்கள் இந்த ஒயர் வந்து சொருகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் 5 லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் 3 சைடு மட்டும் தென்னங்குச்சி சொருகிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் சொருகக்கூடாது. அந்த வளர்த்தியாக ஒயர் இருக்குல்ல நீட்டமாக இருக்கிற ஒயர் பக்கம் மட்டும் சொருகக்கூடாது. ஸ்கேலில் ஒரு அரை ஸ்கேல் ஒயர் இந்த மாதிரி விட்டு ஃபஸ்ட்டு எதில் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த இடத்துல எந்த நாட்டு வரணும்னு பாருங்கள். இந்த இடத்துல சாதா நாட்டு வரணும். அரை அடி ஒயர் வந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு சாதா முடிச்சு அடுத்தது சிவன் கண். அந்த கேப் வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அந்த லாஸ்ட்டு 6 ஒயரையும் போட்டுட்டு திரும்பவும் அரை அடி ஒயர் விட்டு கட் பண்ணணும். ஸ்கேலில் அரை அடி 15 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது திரும்பவும் இப்போ சாதாவில் ஆரம்பித்தோம். அடுத்தது சிவன் கண்ணில் அந்த சைடில் அரை அடி இந்த மாதிரி ஒயர் வச்சுட்டு சிவன் கண் ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே போடுங்க. இப்போ பாருங்கள் மொத்தம் 8 லைன் போட்டிருக்கேன். இப்போ சைடில் மொத்தம் 9 லைன் நீங்கள் போடணும். 8 லைன் ஃபஸ்ட்டு நான் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காமிக்கிறேன்.
இப்போது இந்த சைடில் பாருங்கள், அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு அரடி அதுக்கு தான் விட சொன்னேன். இப்போ சும்மா சொருகிற அளவுக்கு ஒயர் மடிச்சுக்கிட்டு இந்த சைடில் ஒரு லைன் போட்டுருங்க நீட்டமாக. நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் 6 6 மட்டும் போட்டிருந்தோம்ல, அதை மூடும்போது பார்த்தா சைடில் கேப் தெரியுது. அதனால் இந்த சைடில் ஒரு லைன், 2 சைடும் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு சாதா சிவன் கண் மாற்றி மாற்றி அந்த மாதிரி வரணும். போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து 1 மட்டும் போடாமல் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அப்படியே போட்டுகிட்டே வரேன் நீட்டமாக. அந்த மூடுற பக்கத்தில் அந்த ஃபஸ்ட்டு 1 மட்டும் விட்டுறணும். இப்போ போட்டுட்டு வந்துட்டு அந்த கடைசி மட்டும் போடாமல் நான் விட்டுட்டேன். பாருங்கள், அந்த கடைசி மட்டும் போடாமல் விட்டுருங்க. விட்டுட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடுலையும் போடணும். இதுலேயும் பாருங்கள், மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுறேன். விட்டுட்டு 2வது ஒயர்லேருந்து போடுறேன். ஏன்னா அது மடிக்கும்போது நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நாட்டு விட்டுருங்க, குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு 2வது ஒயர்லேருந்து ஆரம்பித்து கீழே லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து சொருகிற அளவுக்கு விட்டு அதை கட் பண்ணணும். நம்ம அதை மூடும்போது அது நீட்டிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு லைனை விட்டுட்டேன் நான். மேலே ஒரு நாட் மட்டும் போடாமல் அதை விட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இந்த கீழே கடைசியிலையும் அந்த கடைசி ஒரு நாட்டு போடாமல் கூட விடலாம். சொருகும்போது உங்களுக்கு அந்த இடத்துலையும் இதாக இருக்கும். அதனால் அந்த லாஸ்ட்டு போடாமல் கூட நீங்கள் விட்டுருங்க. நான் போட்டுட்டேன், நீங்கள் போடாமல் கட் பண்ணுங்க. லாஸ்ட்டு போட வேணாம். இந்த சைடு ஒன்று விட்டோம்ல, அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒரு நாட்டு மட்டும் விட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம். இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த மேலே நுனியில் இருக்குல்ல, அதில் மட்டும் சொருகிடுங்க ஃபஸ்ட்டு. நான் வந்து மேலே இன்னொரு லைனும் அந்த 6 நாட்டு வர மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத பாருங்கள், சைடில் அந்த ஒன்று குறைச்சி விட்டுருந்தோம்ல, அந்த குறைஞ்சதை மட்டும் சொருகி விட்டுருங்க. இப்படி சைடில் இதை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஒயர்லாம் சொருகணும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கம் பார்த்து போகிற ஒயரை வலது கை பக்கம் பார்த்து போகிற ஒயரை இடது கை பக்கம் பார்த்து சொருகுங்க. அதே மாதிரி இடது கை பக்கம் உள்ளதை வலது கை பக்கம் சொருகணும். இந்த மாதிரி அதே லைனில் அப்படியே சொருகி விட்டுட்டு உங்களுக்கு அந்த கடைசிக்கும் வரைக்கும் சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு மூடி. அதை சொருகும்போது நல்லா மூடுறதுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள், இப்போ 1 மட்டும் சொருகி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி சைடில் போகிறத பாருங்கள். இப்படி இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல, அதை வந்து இப்படி நீட்டமாக அந்த ஃபஸ்ட்டில் சொருகிடுங்க. சொருகிட்டிங்கன்னா தான் அதை வந்து அடுத்த 2வது லைனில் சொருகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் சொருகுங்க. நான் மேலே மட்டும் இன்னும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அது ஏன்னா அந்த பின்னு போடுறதுக்காக. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த லாஸ்ட்டில் ஒரு நாட்டு விட்டுருங்கன்னு சொன்னேன்ல, அது இப்போ மேலே பாருங்கள் இன்னொரு லைன் அந்த 6ன்னு முடிச்சிருக்கேன்ல, அதில் இன்னொரு லைன் போட்டுட்டேன். மொத்தம் 9 லைன் வருது. அது ஏன்னா இப்படி மடக்கி நான் பின்னாடி பின் வச்சு இப்போ மேக்னெட்டிக் பட்டன் வைக்க போகிறேன். அதனால் இந்த லாஸ்ட்லேயும் பாருங்கள் ஒன்று பிரித்து விட்டுட்டேன். அந்த கடைசியில் ஒன்று பிரித்து விட்டுட்டேன். அப்போ மூடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து பாருங்கள் இன்னும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா, உங்களுக்கு சொன்னதை விட எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மேலே போட்டிருக்கேன். அந்த 6ன்னு முடிகிறது. ஒரு நாட்டு குறைச்சி போட்டோம்ல, அது மாதிரி இன்னொன்று. இது வந்து அமேசானில் விற்கிது. மேக்னெட்டிக் பின்னுன்னு போட்டிங்கன்னா வரும். மேக்னெட்டிக் பட்டன் அப்படின்னு சொல்லி அதுதான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வந்து பாருங்கள், இப்படி காந்தம் மாதிரி அது ஒட்டிக்கும் அந்த கேப்புக்குள்ளார போய். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி சென்டராக பார்த்து நடு லைன் பார்த்து அதை மாட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று இருக்கும்.
இதை வச்சு அமுத்திட்டு நம்ம அதை வந்து சும்மா ஜஸ்ட் அப்படியே அமுத்தி விடணும். ஏதாவது ஹார்டாக உள்ளதை வச்சு அமுத்தி லாக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த மேலே வந்து அந்த பட்டன் மாதிரி உள்ளதை வச்சுருக்கோம். கீழே அந்த குழி மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளார போகிறது. அது இப்படி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அது சரியாக வருதோ ரெண்டும் லாக் ஆகிற மாதிரி வச்சு அமுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். அது அமேசானில் தான் நான் வாங்கினேன். இந்த மேலே வச்சுருக்கிற பூ எப்படி செய்கிறதுன்னு ரோஸ் கலர் ஒயர் வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் அதை போட்டு பாருங்கள். இப்போ அந்த லாக் பாருங்கள் அப்படி உட்காந்துக்கிச்சு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அந்த பூவும் அது மாதிரி போட்டு சொருகி விட்டுணும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.